வெல்கம் வியூவர்ஸ். ட்ரீம் ஹவுஸ் இந்த வார்த்தையை உங்களுடைய எல்லாருடைய லைஃப்லையும் அட்லீஸ்ட் ஒரு இடத்துலயாவது கடந்து வந்திருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே அது ஒரு லைஃப் டைம் ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது நம்ம நாட்டில் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையுமே ஒரு ஃபேமிலி அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஒரு லைஃப் டைம் ட்ரீம் ஒரு சொந்த வீடு தான். அதுக்காக அவங்க செய்யற வேலை, படுற கஷ்டம், வாங்குற கடன், இது எல்லாமே வார்த்தையால சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, வீட்டை கட்டி பாருங்க, கல்யாணத்தை பண்ணி பாருங்க அப்படின்னு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் இவ்வளவு ஹைப் கொடுத்து சொல்றாங்க அப்படின்னு? ஏன் அப்படின்னா நம்ம என்னதான் இந்த ரெண்டு விஷயங்கள்ல ரொம்பவே பிளான் பண்ணி பண்ணாலுமே கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல சுத்தமா பிளாங்க் அவுட் ஆகி நிற்போம். ஆனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே கடைசியா அந்த வீட்டை கட்டி அந்த புது வீட்டுக்குள்ள போகும்போது வர்ற சந்தோஷம் வேற எதுலையுமே வராது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நோ பிளேஸ் பெட்டர் தென் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எத்தனை நாள் அங்க இருந்தாலுமே திரும்ப நம்மளுடைய வீட்டுக்கு வந்து நம்மளுடைய இடத்துல படுத்து தூங்குற அந்த சந்தோஷம், அந்த சுகம் வேற எங்கேயுமே கிடைக்காது. அப்படிதான் 2014 நியூ ஜெர்சியில வாழ்ந்துட்டு வந்த டெரக் அப்படிங்கிறவரு தன்னுடைய ஃபேமிலிக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா அதுக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல கொஞ்சமா காசு சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி, அதாவது தனக்கு, தன்னுடைய மனைவி மற்றும் தன்னுடைய 3 குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹவுஸ் செல்லிங் வெப்சைட்ல பார்த்துட்டு இருந்தாரு. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. பல நாட்கள் தேடுதலுக்கு அப்புறமா அவருக்கு பிடிச்ச மாதிரி போல்வர்ட் வெஸ்ட்ஃபீல்ட்ல 6 பெட்ரூம் வில்லா ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு டெரக். சோ இந்த சந்தோஷமான விஷயத்தை தன்னுடைய ஒய்ஃப் மரியா கிட்ட சொன்னப்ப மரியாக்கும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் டெரக் இப்ப பார்த்திருக்கிற அந்த வீடு, மரியா தன்னுடைய சின்ன வயசுல அவங்க வாழ்ந்து வளர்ந்த அந்த வீட்டுக்கு ஒரு சில வீடுகள் தள்ளிதான் அது இருந்திருக்கு. அண்ட் அங்க இருக்கிற மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் எல்லாமே மரியாக்கு ரொம்பவே பழக்கமான ஒண்ணு. சோ ஈஸியா நம்ம அங்க செட்டில் ஆயிடலாம், நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது அப்படின்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, அது குழந்தைகள் வளர்க்கறதுக்குமே ரொம்பவே சேஃபான ஒரு என்விரான்மெண்ட். பிகாஸ் அந்த டவுன் அமெரிக்காவிலேயே 30th சேஃபஸ்ட் டவுன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ மரியாக்குமே அந்த வீடு ரொம்பவே பிடிச்சு போனதால அந்த வீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த வீட்டை வாங்குறதுக்கான அமௌண்ட் அப்போ டெரக் ஃபேமிலி கிட்ட இல்ல. பிகாஸ் அந்த வீடு இருக்கிற அந்த இடத்துடைய மதிப்பு 1.3 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸா இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு அந்த வீட்டை விட மனசே இல்ல. எல்லாத்துக்குமே அந்த வீடு பிடிச்சு போச்சு. ஸோ எப்படியாவது இந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு அவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்த சேவிங்ஸ்ல இருந்த அமௌண்ட், பேங்க் லோன் அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே அமௌண்ட்டை வாங்கி அந்த வீட்டை ஒரு வழியா வாங்கிடுறாங்க. ஸோ இப்போ அந்த வீட்டை வாங்கினதுக்கு அப்புறமா முதல் முறையா டெரக் மற்றும் அவங்களுடைய ஃபேமிலி 657 போல்வர்ட் வெஸ்ட்ஃபீல்ட்ல இருக்கிற அவங்களுடைய அந்த வீட்டை சுத்தி பார்க்கறதுக்காக அங்க கிளம்பி போறாங்க. அப்படி அங்க போனவங்க அந்த வீட்டுடைய வாசல் முன்னாடி நின்று அவங்களுடைய வீட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அந்த வீட்டை சுத்தி இருக்கிற கார்டன் எல்லாமே ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு ஹோம்லியான ஃபீலை கொடுத்துச்சு. இப்போ வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தவங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போகும் பொழுது அந்த வீட்டு வாசல் இருந்த மெயில் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறாங்க. சோ டெரக் அந்த மெயில் பாக்ஸ் பக்கத்துல போய் அந்த லெட்டர் எடுத்து பாக்குறாரு. அந்த லெட்டர்ல யாருடைய பேரும் இல்ல, அதற்கு பதிலா தி நியூ ஓனர் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. குழப்பம் அடைஞ்ச டெரக் ஒருவேளை ப்ரீவியஸ் ஓனர் இப்ப வர்ற புது ஓனருக்காக விட்டுட்டு போன ஒரு வெல்கமிங் லெட்டரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அந்த லெட்டரை ஓபன் பண்றாரு. ஆனா அந்த லெட்டர் ஓபன் பண்ண டெரக்குக்கு வெல்கமிங்க்கு பதிலா வேற ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஆசையா புது வீட்டுக்கு போன அந்த ஃபேமிலிக்கு இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டெய்லியுமே நம்மளுக்கு புதுசாக ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இல்லை போகிற வர இடத்துல அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை டெய்லியுமே இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே சமாளிக்க கெட் எபிக் ஷிட் டன் அப்படிங்கிற இந்த புக்கில் இருக்க 36 கேள்விகளுக்கு அவங்களே பதிலும் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை ஆடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா குக்கு எஃப்எம்ல கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியோ புக் சம்மரிஸ் இருக்கு. தினமுமே புதுசாக ஆட் பண்ணிட்டே வருவாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையுமே நான் கேட்குற புக்ஸை உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். தை பிறந்தா வழி பிறக்கும்
இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு ஸ்பெஷல் ஆஃபரா பொங்கல் 60 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணா வெறும் 39 ரூபாயில நீங்க குக்கு எஃப்எம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஜனவரி 14, 15, 16 தேதிக்குள்ள நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான். அதுக்கு மேல யூஸ் பண்றவங்க T5T50 அப்படிங்கிற இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். கூப்பன் கோட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு புக் வேணும் அப்படின்னாலுமே ரிக்வெஸ்ட் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இந்த வீடியோவில் நான் பேசுகிறதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே டயர்டாக இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஜனவரி 6 ஃப்ரைடே, அதாவது கேரளா ட்ரிப் போயிட்டு வந்துட்டு ஒரு 10 டேஸாக வீடியோஸ் வராமல் இருந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறமா ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஷூட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ வாய்ஸ் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, ஃபேஸ்லேயே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லெட்டரை ஓப்பன் பண்ண டேரக் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் அப்படின்னா அந்த லெட்டர் வெல்கமிங் லெட்டர் கிடையாது, அது ஒரு த்ரெட்னிங் லெட்டர், அதாவது ஒரு மிரட்டல் லெட்டர். அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, அன்பான நியூ நெய்பர், உங்களை இந்த 657 போல்வெட் வீட்டுக்கு வரவேற்கிறேன். எங்க தாத்தா இந்த வீட்டை 1920 இருந்து கண்காணிச்சிட்டு இருந்தாரு. சில காலங்களுக்கு அப்புறமா அவரால் முடியாம போனதுக்கு அப்புறமா என்னுடைய அப்பா 1960 இருந்து கண்காணிச்சிட்டு வந்தாரு. ஸோ இப்போ அவருக்கு பதிலா நான் இந்த 657 போல்வெட் வீட்டை கண்காணிச்சிட்டு வரேன். அண்ட் இந்த வருஷத்தோட இந்த வீட்டுக்கு 110வது பிறந்த நாள் வரப்போகுது. அதுக்காக நான் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்டுடைய சுவர்கள்ல ஒளிஞ்சிருக்கிற மர்மம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க கொஸ்டின் மார்க் அப்படின்னு டெரெக்குடைய ஃபேமிலியை த்ரெட்டன் பண்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அது கூடவே நான் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை சுற்றி தான் நான் இருக்கேன். மேபி 657 போல்வீடை சுற்றி போகிற 100க்கும் மேற்பட்ட காரில் ஏதாவது ஒரு காரில் நான் இருக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டுடைய விண்டோ வழியாக பார்க்கும் பொழுது அதில் தெரிகிற பக்கத்து வீட்டுக்காரங்களில் யாரோ ஒருத்தராக நான் இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒவ்வொரு நாளுமே உங்கள் வீட்டை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தராக நான் இருக்கலாம். இந்த மாதிரி பார்க்குற எல்லாத்தையுமே சந்தேகப்படுற மாதிரி அந்த லெட்டரில் எழுதி இருந்துச்சு. இதை படிச்ச டெரெக் அந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு லெட்டரை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் மனசுல ஒரு பயம் இருந்தாலுமே ஒருவேளை இது ஒரு லெட்டர் பிராங்கா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அந்த லெட்டரை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு மேலும் அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ வரைக்குமே அந்த லெட்டர் உண்மையா இல்ல பிராங்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டெரெக்குக்கு அடுத்தடுத்து அந்த லெட்டர்ல இருந்தது உண்மையாவே இதுல ஏதோ சீரியஸான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தோண வச்சது. நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு அப்படின்னு சென்ஸ் பண்ணாரு டெரெக். அப்படி அந்த லெட்டர்ல மேலும் என்ன இருந்துச்சு அப்படின்னா, உங்க குழந்தைகளை நான் பார்த்தேன், நான் கவுண்ட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. ஏன் இங்க வந்தீங்க? உங்களுடைய பழைய வீடு உங்களுடைய வளர்ந்து வர்ற குழந்தைகளுக்கு பத்தலையா? இல்ல இந்த வீடு ஃபுல்லாவே இளம் ரத்தத்தால நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைங்க கிட்ட நான் இப்ப வரமாட்டேன். ஆனா உங்க குழந்தைகளுடைய பேரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே என்கிட்ட வர்ற மாதிரி செஞ்சிருவேன். இந்த மாதிரி எழுதிட்டு அந்த லெட்டருடைய கடைசியில தி வாட்சர் அப்படின்னு கர்சிவ் ஃபாண்ட்ல சைன் இருந்திருக்கு. இதை பார்த்த டெரெக்குடைய ஃபேமிலிக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. ஸோ தன்னுடைய ஃபேமிலியுடைய சேஃப்டிக்காக இதை போலீஸ் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா இது வெறும் ஒரு லெட்டர் அப்படிங்கறதால இதை அவங்க நம்ப மாட்டாங்க, இதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட அவங்க சொல்லல. இருந்தாலுமே இந்த லெட்டர் அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு நெருடலா இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வாழ்ந்த வுட்ஸ் ஃபேமிலியை மீட் பண்ணி அவங்க கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு அவங்கள தேடி போறாரு டெரெக். வுட்ஸ் ஃபேமிலியை மீட் பண்ண டெரெக் அந்த லெட்டரை அவங்க கிட்ட காமிச்சு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு லெட்டர் நீங்க அந்த வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜான் வுட்ஸ், நாங்க 23 வருடங்களா அந்த வீட்டில் இருந்தோம், இது வரைக்குமே இந்த மாதிரியான ஒரு லெட்டர் எங்களுக்கு வந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஜான் வுட்ஸுடைய மனைவி ஆண்ட்ரியா வுட்ஸ், ஆமா ஒரு தடவை இந்த மாதிரியான ஒரு லெட்டர் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட டெரெக் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாரு. இப்ப ஆண்ட்ரியா வுட்ஸ் கிட்ட அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சு, உங்களுக்கு இனிமே அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆண்ட்ரியா வுட்ஸ், இல்ல நான் மெயில் பாக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு லெட்டரை பார்த்தேன், ஆனா அதுல என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது, நான் அவசரமா அப்ப வெளியே ஒரு வேலைக்கு போயிட்டு
போயிட்டு இருந்ததால அந்த லெட்டரை டஸ்ட்பின்ல போட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட டெரக் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுறாரு. இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு, ஆனா அந்த லெட்டரை அவங்க படிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா? அது உண்மை அப்படின்னா அந்த வீட்டுக்கு யாரு புதுசா குடி வந்தாலுமே அவங்களுக்கும் இந்த மாதிரியான லெட்டர்ஸ் வந்துட்டு தான் இருந்துச்சா? அப்படின்னா யாரு இந்த மாதிரியான லெட்டர்ஸை போடுறது? இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வேற வழி இல்லாம இதை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா போலீஸ் இதை கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த வீட்டுக்கு வர்றதால யாராவது பிராங்க் பண்றதுக்காக உங்களை இப்படி பண்ணிருப்பாங்க, விளையாட்டுக்காக உங்களை பயமுறுத்துறதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜான் வுட்ஸ் இந்த வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கும் புதுசா இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு, அதுக்கப்புறமா எந்த ஒரு லெட்டருமே வரல. அதனால கண்டிப்பா இதுக்கப்புறமும் உங்களுக்கு வேற எந்த ஒரு லெட்டருமே வராது, பயப்படாம போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ் டெரக் கிட்ட இந்த லெட்டரை பத்தி பக்கத்துல வேற யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி லெட்டரை போடுறது பக்கத்து வீட்டுக்காரங்களா கூட இருக்கலாம், ஒருவேளை இதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எச்சரிக்கை ஆகிடுவாங்க அப்படின்னு இப்படி சொல்றாங்க. இப்போ ஒரு வழியா அந்த லெட்டர் ப்ராப்ளம் எல்லாமே செட்டில் ஆனதுக்கு அப்புறமா டெரக்கும் அவங்களுடைய ஃபேமிலியும் பழைய வீட்டில இருந்து இந்த புது வீட்டுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ அதற்கான ஏற்பாடுகளை அவங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் அடுத்த ஒரு வாரத்துல டெரக் ஃபேமிலிக்கு இன்னொரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை எடுத்த டெரக், போலீஸ் இதுக்கு முன்னாடி வந்த லெட்டர் பிராங்க்னு சொன்னாங்களே, இப்போ இன்னொரு லெட்டர் வந்திருக்கு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஒரு விதமான பதட்டத்தோட அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அந்த லெட்டர்ல டெரக் நேம், அவங்களுடைய ஒய்ஃப் நேம், அவங்களுடைய 3 குழந்தைகளுடைய நேம், அந்த 3 குழந்தைகளுடைய பர்த் ஆர்டர், நிக் நேம்ஸ் அப்படின்னு எல்லாத்துடைய இன்ஃபர்மேஷனும் ரொம்பவே டீடைல்டா இருந்திருக்கு. இதுல இன்னுமே ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லெட்டர்ல உங்க பொண்ணு போர்ட்டிகோல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தேன், உங்க பொண்ணு தான் உங்களுடைய ஃபேமிலியோடைய ஆர்டிஸ்ட் போல அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுடைய ஹால்வே இளம் ரத்தத்தால ஆட்சி செஞ்சு பல வருடங்களாச்சு. அந்த வீட்டுல இருந்த ரகசியத்தை எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க குழந்தைங்க பேஸ்மெண்ட்டுக்கு விளையாட போவாங்களா, இல்ல அவங்க அங்க தனியா போக பயப்படுவாங்களா? கண்டிப்பா நானா இருந்தா அங்க போக மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த வீட்டுல பேஸ்மெண்ட் தான் ரொம்பவே தூரமா இருக்கு. ஒருவேளை உங்க குழந்தைகள் பேஸ்மெண்ட்டை விளையாடும் பொழுது ஏதாவது ஆகி கத்துனா கூட உங்களுக்கு கேட்காது, அப்ப என்ன பண்ணுவீங்க? சரி அதெல்லாம் விடுங்க, உங்களுடைய குழந்தைகள் எங்க தூங்குவாங்க? மேல இருக்கிற ஆட்டிக்லயா, இல்ல 2வது மாடியில் இருக்கிற ஸ்ட்ரீட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கிற அந்த பெட்ரூம்லயா? நீங்க சொல்லல அப்படின்னாலுமே நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்தெந்த ரூம்ல யார் யார் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நான் பெட்டரா பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த லெட்டரை முடிச்சிருக்காங்க. இப்படி அந்த லெட்டர்ல குழந்தைகளுடைய நிக்நேம் வரைக்கும் கரெக்டா எழுதி இருக்கிறத பார்த்த டெரக் அதன் பிறகு அவங்களுடைய குழந்தைகளை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதை நிறுத்திடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்கு மூவ் பண்றத தற்காலிகமா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த முடிவு டெரக் ஃபேமிலிக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவை எடுக்கிறாங்க. இப்படி அவங்க பல குழப்பத்துல இருக்கும் பொழுதுதான் 2வது லெட்டர் வந்து ஒரு சில வாரத்துல டெரக்குடைய ஃபேமிலிக்கு, நீங்க எங்க போனீங்க, உங்களை 657 போல்வெர்ட் ஹவுஸ் ரொம்பவே மிஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு லெட்டர் வருது. இப்படி கண்டினியூஸா கிரீப்பியான லெட்டர்ஸ் வந்துட்டு இருந்ததால பயந்து போன டெரக் அந்த லெட்டர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போலீஸ் கிட்ட போறாரு. சோ போலீஸ் அடுத்தது என்ன பண்ணாங்க, அந்த லெட்டரை யாரு அனுப்பிச்சாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, டெரக் ஃபேமிலி அவங்களுடைய ட்ரீம் ஹவுஸ்க்கு ஃபைனலா போனாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த கேஸ் உடைய பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த லெட்டர்ல தி வாட்சர் அப்படின்னு போட்டிருந்தது யாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். தி வாட்சருடைய இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் 2 வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.